வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 3ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 301ஆம் ஆண்டில் உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றும் உலகின் மிகவும் பழமையான குடியரசுமான சான் மரினோ புனித மரீசினில் உருவாக்கப்பட்டது. 1260ஆம் ஆண்டில் பாலஸ்தீனத்தில் மங்கோலியர்களுடன் இடம்பெற்ற போரில் மாம்லுக்கள் வெற்றி பெற்றனர். இதுவே மங்கோலிய பேரரசு அடைந்த முதலாவது தோல்வியாகும். 1651ஆம் ஆண்டில் வூஸ்டர் நகரில் இடம்பெற்ற 3வது ஆங்கிலேய உள்நாட்டுப் போரின் கடைசி போரில் இங்கிலாந்தின் 2ஆம் சார்லஸ் தோற்றுப்போனார். 1783ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் அமெரிக்காவிற்கும் பெரிய பிரித்தானியாவுக்கும் இடையில் 1783 பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டதை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. 1855ஆம் ஆண்டில் நெப்ராஸ்காவில் அமெரிக்க படையினர் சியூ பழங்குடியினரை தாக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 100 பேரை கொன்றனர். 1875ஆம் ஆண்டில் முதலாவது அதிகாரப்பூர்வமான போலோ விளையாட்டு அர்ஜென்டினாவில் விளையாடப்பட்டது. 1878ஆம் ஆண்டில் தேம்ஸ் நதியில் பிரின்சஸ் அலிஸ் பயணிகள் கப்பல் பைவல் அரண்மனையுடன் மோதியதில் 640 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். 1879ஆம் ஆண்டில் காபூல் நகரில் பிரித்தானிய தூதர் சர் லூயிஸ் கவுக்னாரியாவும் அவரது 72 ஊழியர்களும் ஆப்கானிஸ்தான் படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1916ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் வடக்கு லண்டனில் ஜெர்மனிய வான்கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டது. பிரித்தானியாவில் வீழ்த்தப்பட்ட முதலாவது ஜெர்மனிய வான்கப்பல் இதுவே ஆகும். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் போலந்து மீதான ஜெர்மனியின் படையெடுப்பை அடுத்து பிரான்ஸ், ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகியன ஜெர்மனி மீது போர் தொடுத்தன. நேசப்படைகள் என்ற அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டனர். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலக போரின் போது ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் ஜெர்மனி மீது கடல் வழி தடையை ஏற்படுத்தின. 1941ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு நடவடிக்கையில் அவிஸ்விச் வதை முகாமின் பாதுகாப்பு அதிகாரி கார்ல் பிரீட்ஸ் சோவியத் போர்க்கைதிகள் மீது சைக்ளோன் பி என்ற நச்சு வாயுவை பரிசோதித்து பார்த்தார். 1944ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு நடவடிக்கையின் நாட்குறிப்பாளர் ஆன் பிராங்கும் அவரது குடும்பமும் அவிஸ்விட்ஸ் வதை முகாமிற்கு அனுப்பப்பட்டனர். இவர்கள் 3 நாட்கள் கழித்து அங்கு வந்து சேர்ந்தனர். 1954ஆம் ஆண்டில் மக்கள் விடுதலை இராணுவம் சீன குடியரசு கட்டுப்பாட்டு பகுதியான கீமோய் தீவு மீது எறிகணை தாக்குதலை ஆரம்பித்தன. முதலாவது தைவான் நீர் இணை நெருக்கடி ஆரம்பம் ஆனது. 1967ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் இடது பக்க வாகன ஓட்டமானது வலது பக்கமாக ஒரே நாளில் மாற்றப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் வைக்கிங் 2 விண்கலம் செவ்வாய்க்கோளில் தரை இறங்கி செவ்வாயின் மிக அருகிலான வண்ணப்படங்களை பூமிக்கு அனுப்பியது. 1981ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும்
ஒழிப்பதற்கான உடன்படிக்கை ஐக்கிய நாடுகள் அவையில் கொண்டு வரப்பட்டது. 1997 ஆண்டில் வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் நோம்பன் விமான நிலையம் அருகே வீழ்ந்ததில் 64 பேர் உயிர் இழந்தனர். 2017 ஆண்டில் வடகொரியா தனது 6வதும் மிகவும் ஆற்றல் மிக்கதுமான அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது. மேலும் செப்டம்பர் 3ஆம் நாளானது சான் மெரினோவில் அமைப்பு தினமாகவும் கத்தார் நாட்டில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.